வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் இன் வீக்கெண்ட் பிரதான செய்திகள். இலங்கை மக்கள் அதிக அளவில் கண்டுகளிக்கும் சக்தி டிவி மற்றும் சிரசு டிவி அலைவரிசைகளை இன்று முதல் டயலாக் டிவியூடாகவும் கண்டுகளிக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிட்டியுள்ளது. உங்கள் டயலாக் டிவி ரிசீவரில் 32ஆம் இலக்க அலைவரிசையில் சிரசு டிவியும் 41ஆம் இலக்க அலைவரிசையில் சக்தி டிவியும் ஒளிபரப்பாகின்றன. இதற்கமைய நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகள் மற்றும் சக்தி டிவி, சிரசு டிவி ஆகியவற்றில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகளுடன் நீங்களும் இணைந்து கொள்ளலாம். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கூடங்குளம் அணுமின் உற்பத்தி நிலையத்தின் செயற்பாடுகள் ஆரம்பம். சென்னையில் உள்ள இலங்கையின் பிரதி உயர்ஸ்தானிகர் ஆலயத்திற்கு அச்சுறுத்தல். வடமாகாண சபைக்கான முதலமைச்சர் வேட்பாளரை நாளை மறுதினம் பெயரிடுவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அறிவிப்பு. கிறிஸ்துமஸ் தீவுக்கு அருகே மூழ்கிய படகில் இருந்தவர்களை அடையாளம் காண்பதற்கு நடவடிக்கை. இனி விரிவான செய்திகள். சர்ச்சைக்குரிய கூடங்குளம் அணுமின் உற்பத்தி நிலையத்தின் முதற்கட்ட மின் உற்பத்தி நடவடிக்கைகள் ஆரம்பமாகியுள்ளன. தமிழகத்தின் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த அணுமின் உற்பத்தி நிலையத்தின் மின் உற்பத்தி நேற்றிரவு ஆரம்பிக்கப்பட்டதாக இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன. கூடங்குளம் அணு உலைக்கு எதிராக இடம்பெற்ற போராட்டங்களுக்கு மத்தியில் கடந்த ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி யுரேனியம் நிரப்பும் பணி தொடங்கியது. இதனையடுத்து கடந்த மே மாதம் 6ஆம் தேதி இந்திய அணுசக்தி துறை, இந்திய அணுமின் கழகம், தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம், மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை ஆகியன கூடங்குளம் அணுமின் உலையை ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று இந்திய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதை அடுத்து கடந்த 11ஆம் தேதி கூடங்குளத்தில் மின் உற்பத்தியை தொடங்க அணுசக்தி ஒழுங்குமுறை ஆணைக்குழு அனுமதி அளித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து நேற்று ஆரம்பமான கூடங்குளம் அணுமின் உற்பத்தி நிலையத்தின் முழுமையான உற்பத்தி செயற்பாடுகள் ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் ஆரம்பிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. முதல் கட்டத்தில் 1000 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கும் கட்டம் கட்டமாக அந்த அளவை அதிகரிப்பதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த மின் உற்பத்தி நிலையம் இந்தியாவின் 21வது அணுமின் உற்பத்தி நிலையமாகும். இதற்கமைய இந்தியாவில் அணுசக்தி மூலம் உற்பத்தி செய்யப்படுகின்ற மின்சாரத்தின் அளவு 5780 மெகாவாட்டாக அதிகரித்துள்ளது. ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட அணுசக்தி தொழில்நுட்ப ஒத்துழைப்பு உடன்படிக்கையின் பிரகாரம் இந்த அணுமின் உற்பத்தி நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் மின்சக்தி நெருக்கடிக்கு தீர்வாகவே கூடங்குளம் அணுமின் உற்பத்தி நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தை மில்லியன் கணக்கான வீடுகளுக்கு விநியோகிக்க முடியும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 30 அணுமின் உற்பத்தி நிலையங்களை அமைத்து 2032ஆம் ஆண்டளவில் 63 கிகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதே இந்தியாவின் பிரதான நோக்கமாகும். சென்னையில் உள்ள இலங்கையின் பிரதி உயர்ஸ்தானிகர் ஆலயம் மீது தாக்குதல் நடத்தப்போவதாக இனம் தெரியாத குழு ஒன்று அச்சுறுத்தல் விடுத்துள்ளது. இந்த அச்சுறுத்தல் அடங்கிய தபால் அட்டையொன்று கடந்த வெள்ளிக்கிழமை தமக்கு கிடைத்ததாக சென்னையில் உள்ள இலங்கையின் பிரதி உயர்ஸ்தானிகர் சபருல்லா கான் தெரிவிக்கின்றார். நாளைய தினம் இந்த தாக்குதல் நடத்தப்படும் என்று குறித்த தபால் அட்டையில் தமிழ் மொழியில் குறிப்பிடப்பட்டிருந்ததாக பிரதி உயர்ஸ்தானிகர் கூறினார். அச்சுறுத்தல் அடங்கிய தபால் அட்டை தமிழக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய பிரதி உயர்ஸ்தானிகர் ஆலயத்தை சூழவுள்ள பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக சபருல்லா கான் தெரிவித்தார். எவ்வாறாயினும் இத்தகைய அனாமதேய கடிதங்கள் மற்றும் தொலைபேசி அழைப்புகள் இந்தியாவின் ஒரு சில இடங்களுக்கு கிடைக்கின்றமை அண்மை காலமாக அதிகளவில் இடம்பெறுவதால் தபால் அட்டையின் நோக்கம் தொடர்பில் உறுதியாக எதனையும் கூற முடியாதுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதேவேளை இந்தியாவில் உள்ள இலங்கையின் ராஜதந்திர அலுவலகங்கள் மற்றும் அவற்றில் பணியாற்றுபவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு இந்திய அரசாங்கத்திடம் விடுக்கப்பட்ட வேண்டுகோளுக்கு சாதகமான பதில் கிடைத்துள்ளதென்று வெளிவிகார அமைச்சின் செயலாளர் கருணாதிலக அமுனுகம தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் கிறிஸ்துமஸ் தீவுக்கு அருகில் மூழ்கிய படகில் இருந்த 7 பேரை தேட முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கை நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த தேடுதல் நடவடிக்கை நேற்றிரவு கைவிடப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. காப்பாற்றப்பட்ட குழுவில் இருக்கும் இலங்கையர்கள் தொடர்பில் இதுவரை தமக்கு எவ்வித தகவலும் கிடைக்கவில்லை என ஆஸ்திரேலியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் அட்மிரல் திசர சமரசிங்க தெரிவித்தார். ஆஸ்திரேலியாவில் உள்ள தனியார் தகவல் சட்டம் காரணமாக இதுவரை தமக்கு உத்தியோகபூர்வ தகவல்கள் கிடைக்காத போதிலும் நாளை அந்த நாட்டு வெளிவிவகார அமைச்சின் உயர் அதிகாரி ஒருவரை சந்தித்து இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு எண்ணியுள்ளதாக அவர் கூறினார்.
புகலிட கோரிக்கையாளர்களை ஏற்றிய படகு ஆஸ்திரேலியாவின் கிறிஸ்துமஸ் தீவுக்கு 161 கிலோமீட்டர் வடக்கே பயணித்துக் கொண்டிருந்தபோது விபத்துக்குள்ளானது. இந்த படகில் 97 பேர் இருந்தமை தெரியவந்துள்ளது. விபத்துக்குள்ளான படகில் இருந்த 88 பேர் ஆஸ்திரேலிய கடற்படையினரால் காப்பாற்றப்பட்டனர். கடலில் மூழ்கி காணாமற் போன ஏனையவர்களை தேடுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் போது 1 வயது குழந்தையின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த குழந்தை தொடர்பான தகவல்கள் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. We expect the boat was from Indonesia. இந்த படகு இந்தோனேஷியாவிலிருந்து வந்துள்ளது. அதில் இலங்கை, ஈரான் பிரஜைகள் போன்றே ஆப்கானிஸ்தான் பிரஜைகளும் இருந்ததாக தெரிய வந்துள்ளது. கடலில் உயிரிழந்த குழந்தை தொடர்பில் விசாரணை நடத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள நாம் தீர்மானித்துள்ளோம். புகலிட கோரிக்கையாளர்களை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கை தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளுமாறு மேற்கு ஆஸ்திரேலிய சுங்க தலைமை நிறைவேற்று அதிகாரிக்கு நான் அறிவித்துள்ளேன். விபத்துக்குள்ளானவர்களில் பெரும்பாலானவர்கள் ஆப்கானிஸ்தான், ஈராக் மற்றும் ஈரான் பிரஜைகளாக இருக்கலாம் என்று சந்தேகிப்பதாக ஆஸ்திரேலியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் அட்மிரல் திசர சமரசிங்க நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். இதேவேளை சட்டவிரோத புகலிட கோரிக்கையாளர்கள் அதிகளவில் ஆஸ்திரேலியாவுக்கு செல்லும் 5 நாடுகளில் இலங்கையும் ஒன்றாகும். ஆஸ்திரேலிய குடிவரவு மற்றும் பிரஜா உரிமை விவகார திணைக்களம் 2013ஆம் ஆண்டின் முதலாவது காலாண்டுக்காக வெளியிட்டுள்ள அறிக்கையின் பிரகாரம் அந்த காலப்பகுதியில் இலங்கையர்கள் 1746 பேர் சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியாவுக்குள் பிரவேசித்துள்ளனர். 2010ஆம் ஆண்டு முதல் இந்த வருடத்தின் மார்ச் மாதம் வரையான காலப்பகுதியில் ஒரு காலாண்டில் ஆஸ்திரேலியாவுக்குள் பிரவேசித்த ஆக கூடுதலான புகலிட கோரிக்கையாளர்களின் எண்ணிக்கை இது என்பது குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவில் அரசியல் தஞ்சம் கோரி சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்களில் இதுவரை தீர்ப்புகள் வழங்கப்படாத விண்ணப்பங்களின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதென அந்த நாட்டு பாராளுமன்றத்தின் உள்நாட்டு அலுவல்களுக்கு பொறுப்பான செயற்குழு தெரிவித்துள்ளது. தற்போது அத்தகைய சுமார் 5 லட்சம் விண்ணப்பங்கள் குவிந்து கிடப்பதாக அந்த செயற்குழுவை மேற்கோள் காட்டி பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது. பிரித்தானிய பாராளுமன்றத்தின் உள்நாட்டு அலுவல்களுக்கு பொறுப்பான செயற்குழுவின் தலைவர் கீத் வாஸ் நேற்று இந்த விடயம் தொடர்பில் கருத்து வெளியிட்டார். It is a historic moment. It's a moment I think that we all regret, and it's one that I hope இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சந்தர்ப்பமாகவும் கவலை அடைய வேண்டிய தருணமாகவும் அமைந்துள்ளது. உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சின் அறிக்கைகளுக்கு அமைய பிரித்தானியாவில் அரசியல் தஞ்சம் கோரி சமர்ப்பிக்கப்பட்ட 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட கிடக்கின்றன. அது பிரித்தானியாவின் வெம்ப்லி விளையாட்டரங்கை 6 தடவைகள் நிரப்பக்கூடிய அளவாகும். இந்த நிலைமை மிகவும் கவலைக்குரியது. இதற்கான தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்கு உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு நடவடிக்கை எடுக்கும் என நான் நினைக்கின்றேன். அவர்கள் இந்த விடயத்தில் உண்மையான அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும். இல்லாவிடின் இந்த பிரச்சினைக்கான தீர்வினை எட்டுவதற்கு இன்னும் 37 வருடங்களேனும் தேவைப்படும். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று கண்டி ஸ்ரீ தலதா மாளிகைக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டார். புனித தந்ததாதுவை வழிபட்டதன் பின்னர் அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக்கர் ஒடுகம ஸ்ரீ புத்தரக்கித்த தேரரை சந்தித்து ஜனாதிபதி ஆசி பெற்றார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பெற்றோருக்கு ஆத்ம சாந்தி வேண்டி வெள்ளியால் தயாரிக்கப்பட்ட 3 கதவுகளில் 3வது கதவு புனித தந்ததாது பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள பீடத்திற்குள் பிரவேசிக்கும் தெற்கு வாசலுக்காக இன்று கையளிக்கப்பட்டது. தலதா மாளிகைக்கு வருகை தந்திருந்த பக்தர்களுடனும் ஜனாதிபதி சிநேகபூர்வமான கலந்துரையாடலில் ஈடுபட்டார். பின்னர் மல்வத்து பீடத்தின் மகாநாயக்கர் திப்பட்டுவாவை ஸ்ரீ சுமங்கல தேரரை சந்தித்து ஜனாதிபதி ஆசி பெற்றார். அனுராதபுரத்தில் நிர்மாணிக்கப்படுகின்ற புதிய தூபியொன்றில் பிரதிஷ்டை செய்வதற்காக புத்த பகவானின் புனித தாதுக்களை மொளகுட கொட்டமுதுன்கள ரஜமகாவிகாரையின் விகாராதிபதி இங்குள்வல சரணங்கர நாயக்க தேரர் ஜனாதிபதியிடம் நேற்று கையளித்தார். கண்டியில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. கண்டி நகரின் அபிவிருத்தி நடவடிக்கைகள் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. இஸ்லாத்தின் புனித மாதங்களுள் ஒன்றான ரமலான் மாதத்தை முன்னிட்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் வழங்கும் விசேட தொகுப்பு அடுத்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من 1000 شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر
سلام هي حتى مطلع الفجر. நிச்சயமாக நாம் இந்த குர்ஆனை மிக்க கண்ணியமுள்ள லைலத்துல் கத்ர் எனும் ஓர் இரவில் முதலாவதாக இறக்கி வைத்தோம் என்பது திருமறை வசனமாகும். 610 ஆண்டில் இன்றைக்கு சுமார் 1401 ஆண்டுக்கு முன்னர் ரமலான் மாத இரவொன்றில் இந்த திருமறை குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. அல்லாஹ் இறக்கிய முதல் வசனங்கள், நபியே அனைத்தையும் படைத்த உங்களது இறைவனின் திருப்பேரால் ஓதுவீராக. அவனே மனிதனை கருவிலிருந்து படைக்கின்றான். நபியே இன்னும் ஓதுங்கள், உங்களது இறைவன் மகாபெரும் கொடையாளி. அவன்தான் எழுதுகோலை கொண்டு உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான். அன்றி அதன் மூலம் மனிதன் அறியாதவைகள் எல்லாம் அவனுக்கு கற்றுக் கொடுத்தான். அந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக் கொள்ளக்கூடிய அந்த 10 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கிறார். இந்த 10 எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்துல அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அருளை நாங்கள் வேண்டுவோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய இரக்கத்தை அன்பை பாசத்தை நமக்கு தருவதற்கு அவன் காத்துக் கொண்டிருக்கிறார். Welcome, O Ramadan. புனித ரமலானை முன்னிட்டு நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் விசேட இஃப்தார் நிகழ்ச்சிகளை சக்தி FM ஏற்பாடு செய்துள்ளது. சக்தி FM பூரண அனுசரணை வழங்கும் இந்த இஃப்தார் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து 3வது வருடமாக இடம்பெற்று வருகின்றது. சக்தி FM ஏற்பாடு செய்திருந்த இந்த வருடத்தின் ரமலான் மாதத்துக்கான மேலும் ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி கொழும்பு 2 வேக்கந்து ஜும்மா பள்ளி வாசலில் நேற்று நடைபெற்றது. பிரதேச முக்கியஸ்தர்கள், கல்விமான்கள் உள்ளிட்ட பலர் இந்த இஃப்தார் நிகழ்வில் கலந்து கொண்டனர். விசேட துஆ பிரார்த்தனைகள் உள்ளிட்ட பல நிகழ்வுகள் இங்கு இடம்பெற்றன. நான் இன்றைக்கு பார்க்கிறோம், ஒரு தாய் ஒரு பிள்ளையோட இந்த அளவுக்கு இறக்க வச்சிருக்கிறார், ஒரு கணவன் ஒரு மனைவியோட இந்த அளவுக்கு இறக்க வச்சிருக்கிறார், ஒரு நண்பன் இன்னும் ஒரு நண்பனோட இறக்க வச்சிருக்கிறார். எல்லா இறக்கமும் அல்லாஹ்வுடைய ஒரே ஒரு இறக்கத்தின் மூலமாகத்தான் இந்த உலகத்தில் நாங்கள் இறக்கப்பட்டிருக்கிறோம். மக்களை சர்வதேச சமூகத்துக்கு அடையாளப்படுத்தக்கூடிய ஒருவரே வடமாகாண முதலமைச்சராக நியமிக்கப்பட வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் பி. அரியநேந்திரன் தெரிவிக்கின்றார். மட்டக்களப்பு அம்பிலாந்துறை பகுதியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இப்பொழுது மிக விரைவிலே யாழ் வடமாகாணத்திலே ஒரு தேர்தல் இடம்பெற போகின்றது. தேர்தல் இடம்பெறுகின்ற போது முதலிலே அந்த வேட்பாளர் தெரிவிலே பல சர்ச்சைகள் வருவது வளமை. அது எந்த ஒரு ஜனநாயக கட்சியாக இருந்தாலும் பலருக்கு அந்த ஆசை இருக்கலாம், பலர் அதை முன்மொழிக்கலாம். அது முன்மொழிகின்ற போது அதை பக்குவமாக கையாள வேண்டிய பொறுப்பு எங்கள் தலைமைக்கு இருக்கின்றது. ஆகவே இந்த 2 விதமான கேள்விகள், 2 விதமான நிலைப்பாடுகள், 2 விதமான வேட்பாடுகள் தெரிவுகளை இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நீதியரசர் விக்னேஸ்வரன் ஐயாவின் பெயர் இருக்கின்றது, எங்கள் மாவட்ட ஐயாவின் பெயர் இருக்கின்றது. ஆகவே இதில் யார் வேட்பாளராக வருவார் என்பதை நாங்கள் நாளை மறுதினம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்க இருக்கின்றோம். எம்மை பொறுத்த மட்டில், தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்த மட்டில் வெறுமனே வடமாகாணத்தில் முதலமைச்சராக வருகின்றவர் முதலமைச்சராக மட்டும் இருந்து எழுதிக் கொண்டிருப்பவர் அல்லது அதை பரிமாறுகின்றவராக இருக்க முடியாது. எதிர்கால அரசியல் கடந்த காலத்தில் நிகழ்காலத்தில் இன்னும் நடக்கப் போகின்ற மக்களை ஒன்று திரட்டி மக்கள் அடிமட்டத்திலே இருந்து மக்களை எடுத்து அவர்களை மூலமாக சர்வதேச ரீதியாக இனங்காட்டக்கூடிய ஒரு தலைமையைத்தான் நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் யார் அதை வேட்பாளராக நிறுத்துவார்கள் என்று எங்களுக்கு தெரியாது. இன்றைய பத்திரிகைகளிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து.